ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மலேசியாவிலிருந்து நான் உங்கள் ஜமீக். இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம்? கோலாலம்பூர் போகிறோம். கடை லீவ் இன்னைக்கு. கோலாலம்பூரில் போகிறோம். பஸ்ஸில் போய் பார்ப்போம். பஸ்ஸில் போயிட்டு ட்ரெயினில் போவோம். வாங்க, நீங்கள் கூட வாங்க, போய் பார்ப்போம். இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம்னா கோலாலம்பூர் வந்தாச்சு. கோலாலம்பூர் வந்தாச்சு. இல்லை ட்ரெயின் வந்து இறங்கணுன்னா இந்த கடைகள் தான். இது வந்து அப்படியே நேராக போன பக்கம் மலேசியா இந்தியா வந்துடும். சாப்பாடு ஏபிசி போயிடுமா? இல்லை பேக்கரி கடைகள் இதாங்க மலேசியா இந்தியா பள்ளிவாசல். இந்த ஏரியாவை பார்த்தா நம்ம மதுரை நகைக்கடை வீதி இருக்குல்ல, அந்த ஞாபகம் வருது. இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் வரையும் வெறும் நகைக்கடை தான். மலாய் மனுஷன் கீழே தான் நிற்கிறோம். அதனாலேயே வாசல்லையே வடை பறிச்சு எல்லாம் போட்டாங்க. இந்த வருஷத்துலேயே எஸ்எம்எஸ் தீன் ஜுவல்லர்ஸ் இருக்குது. பசிக்குது, முதல்ல நம்ம சாப்பிட்றோம். போய் சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். நம்ம ஏபிசி ரெஸ்ட்ரோ காஃபிக்கு வந்திருக்கோம். வாங்க உள்ள போய் சாப்பிடுவோம். ஹைட்டை வந்து நாட்டாடு பாவாபலி சீக்கிரம் சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருக்குது. காடை இருக்குது, கறிமீன், குடல், நாட்டுக்கோழி கறிக்கோழி, மட்டன் சுக்கா, நாட்டுக்கோழி கறிக்கோழி இருக்கா? அந்த இருக்குது. நாட்டுக்கோழி ஒன்று வச்சுருங்க. கால் பீஸ் நாட்டுக்கோழி நல்ல வாழை மீன் சுட சுட இருக்குது. மன்னார் சருத்தெல்லாம் இருக்குது. நமக்கு சாப்பாடு வந்துச்சுங்க, வாங்க சாப்பிட்லாம். சரியான பசியாக இருக்குது. ஆஹா, பார்த்தோன்னே பசி வேகமாக இருக்கு. நாட்டுக்கோழி குடல் கறி, வாங்க ஒரு புடி பிடிப்போம். என்னப்பா சாப்பிட்ற? இன்னும் உனக்கு இன்ஜனை வரலையா? உனக்கு நான் குடலா? நமக்கு வந்து நாட்டுக்கோழி மீன் பொரியல். இது வந்து கோலாலம்பூரில் ஏபிசி ரெஸ்டாரண்ட் இருக்குது. கோலாலம்பூர் ஏசி ரெஸ்டாரண்ட், ஏபிசி ரெஸ்டாரண்ட் மேலே இருக்கா? ஆமாக்கா. ஏபிசி ரெஸ்டாரண்ட்டுங்க. சாப்பாடு செம்மையாக இருக்குது. சுட சுட வச்சுருக்காங்க. நாட்டுக்கோழி, மீன் எல்லாம் வச்சுருக்காங்க. நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. இப்போ லுகூர் தொலைக்கு டைம் ஆச்சு. அங்கே போயிட்டு லுகூர் தொழுதுட்டு அடுத்து நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். வாங்க இப்போ நம்ம பள்ளியாசலுக்கு போவோம். பள்ளியாசல் உள்ள பாருங்க, ஒது செய்கிற இடம். நம்ம இது வந்து தொழுகை நேர அட்டவணை. இப்படி வாங்க மாடிக்கு போவோம். இந்த பள்ளியாசல் எப்படின்னா தொழுகிறது வந்து மாடியில் தான் தொழுகிறது. கீழே நோம்பு திறக்கிறது மற்ற விசேஷங்கள் வைக்கிற மாதிரி கீழே வச்சுருக்காங்க. தொழுதுட்டு உட்காந்துருக்கோம். சாப்பிட்டுட்டோம், ஃபஸ்ட்டு தொழுதுட்டோம். இதோட அப்படியே ஷாப்பிங் போயிட்டு
அசர் தொழுத்து டீயும் வடையும் சாப்பிட்டு வீட்டு கிளம்புறாங்க. நம்ம வந்து கோலம்பூர் வந்தாச்சு. ஆனால் ஹனீஃபாவுக்கு போகாமல் என்றைக்குமே நம்ம வீட்டுக்கு போனது இல்லை. அதனால் ஹனீஃபாவில் போயிட்டு ஒரு ரவுண்டு நம்ம ஹனீஃபா டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு வந்தாச்சு. நாங்கள் நம்ம அப்படியே உள்ளே போவோம். கடை கீழே வந்து கடை ரெனியூவேஷன் பண்ணுறாங்க. நாங்கள் நம்ம அப்படியே மாடிக்கு ஏறிடுவோம். மேலே மாடி நகைக்கடை, எடுத்தோடனே நகைக்கடை தான் இருக்குது. அடுத்தடுத்து வாங்க பார்ப்போம், வரிசையாக பார்ப்போம். இப்போ நம்ம நகைக்கடை உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன மாடல் நகை வச்சுருக்காங்கிறத. ஆஹா, புது புது மாடலாக இருக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இதில் காசு தான் இல்லை வாங்குறதுக்கு. இது எவ்வளோ கேளு? இதெல்லாம் என்ன விலைன்னு தெரியலையா? உள்ளே பார்ப்போமா? நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம். ஆஹா, நகை கடலே இருக்குங்க உள்ள. இது வந்து நகை கடை இல்லை, நகை கடல். பாருங்க எவ்வளவு நெக்லஸ்ஸு, ஃபுல்லாக மோதிரம், ஃபுல்லாக மோதிரம், தோடு. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு. உள்ள எடுத்துன்னு சாக்லேட் இருக்கு. அதான் நகை கடையை ஒட்டியே எல்லாமே இருக்கு. சாக்லேட்டு, இந்த எண்ணெய், சோப்பு, இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சாக்லேட் வந்து கீழே இதில் வச்சுருந்தாங்க. எடுத்தோன்னே சாக்லேட்டு இதாக தான் இருக்கும். கடை ரெனியூஷன் பண்ணிக்காம கீழே உள்ள சாக்லேட் மேலே ஏற்றிட்டாங்க. மேலே ஒன்று எவ்வளோ தெரியல. 26 இல்லையா? இது அடுத்த மாடி. இது வந்து இந்த செக்ஷன் ஃபுல்லாக துணி செக்ஷன். சின்ன பிள்ளைக்குள்ள அந்த மெடி, அந்த ஸ்கர்ட்டு எல்லாம் போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு. இது வந்து சிலை செக்ஷனு. நம்ம ஊர்களுக்கு நம்ம ஆளு சேலை, கைலி, இருந்தாங்க. சேலை, கைலி, தாவாணி எல்லாமே இருக்கு. நம்ம அடுத்த மாடி போயாச்சு. இங்கே எப்படின்னா ஃபோனு, ஸ்பீக்கர், கடிகாரம், டிவி, இந்த செக்ஷனு எல்லாம் விதவிதமாக இருக்கு பாருங்க. கடிகாரம்னா செவர் கடிகாரம், கை கடிகாரம் எல்லாமே இருக்குங்க. இது அதே செக்ஷன் தான். இது வந்து ஸ்பீக்கரு, இது மிக்சி, கிரைண்டரு, அயன் பாக்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லாம் இங்கே இருக்குது. பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. சார் இது எத்தனை சைஸ், எத்தனை இன்ச்சு? 50, 40 எல்லாம் ஆசையாக தான் இருக்குது பார்க்க. இது வந்து 50, 55 சைஸ் இருக்குது, 65 சைஸ் இருக்குது. பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. சவுண்டெல்லாம் பயங்கரமாக இருக்குது. இந்த செக்ஷனுக்குள்ள எலக்ட்ரானிக் 60 இல்லையா? அது வெயிட்லெஸ்ஸு. இது வந்து அதுக்கு மேலே உள்ள மாடி. ஃபுல்லாக செருப்பு, ஷூ, மற்ற துணி செக்ஷன். இப்போல்லாம் அப்படியே மாற்றிட்டாங்க. ஃபஸ்ட்டு சாக்லேட்லாம் கீழே இருந்துச்சு. இப்போ வந்து சாக்லேட்லாம் மேலே டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க புதுசாக. இப்போ பார்க்குறதுக்கு இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. ரெண்டாவது இது இடமும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி தெரியுது ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு. ஓகே, இப்போ நம்ம வாங்கின ஜாமானுக்கு பில்லு போட்டாச்சு. இப்போ அதோட நம்ம கிளம்புவோம், வெளியில் போவோம். நம்ம கண்டிப்பா வெளியில தான் உட்காந்துருக்கோம். வெளியில் நல்லா உட்கார மாதிரி என்ன கண்ணா செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஜாமா கொண்டு வந்தாங்கன்னா இல்லை நம்ம கேட்குறாரோ? அவரும் கடையை வச்சிருக்காரு, வேலை வைக்கிறாரா? நம்ம ஊருக்காரன் பையன் வந்தாப்புல பைக்கில்.
அதான் பையன் பேசிகிட்டு இருக்காப்புல. இது வந்து தேட்ரு, புல்சிங் தேட்ரு இது பேர். இது வந்து எனக்கு துணிக்கடை வந்து ஆஃபர் போட்டுருக்காங்க. குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து கார் பரிசு காரை வந்து படிக்காமல் இருக்கு. நல்லா கூட்டமாக இருக்குது. ஊருக்கு போகிற ஊருக்கு நல்லா இங்கே தான் இருக்கீங்களா? இங்கே தான் இருக்கீங்களா? இப்படியா? நீ எப்போ ஊர்லேருந்து ஒரு மாதம் ஆச்சா? கங்கல்ல கல்யாணத்துக்குலாம் கல்யாணம் நடந்துச்சா? என்ன வரீங்க இது? நம்ம பள்ளியாசு பார்த்தோம்னா இப்போ இந்த பள்ளியாசு பக்கத்துலேயே தான் நம்ம ஊர்க்கார பையன் விளாக்குறாப்புல, நம்ம நூடுல்ஸ் போடுறாப்புல. அவர் அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு போவோம் வந்ததோட அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளம்ப அப்படின்னா. புறா வாசல்லே பாருங்க, புறாவை எப்பயுமே புறா இருக்கும், யாரும் பிடிக்க மாட்டாங்க. இது ஒரு பள்ளிவாசலுங்க. பள்ளிவாசலுக்கு கொஞ்சம் தள்ளி நிற்கிறோம். உள்ளே போகலாம் பார்த்தா உள்ளே பூட்டியிருக்காங்க. தொழுவ நேரம் மட்டும் திறப்பாங்க இருக்கு. நம்ம மஸ்ஜித் இந்தியா பள்ளிவாசல் பார்த்தோம்னா அந்த பள்ளிவாசல் பக்கத்துல இங்கே உள்ள மலாய்க்காரங்க பள்ளிவாசல் இருக்கு. அதனால சைடில் வெளியில் நின்று உங்களுக்கு காமிக்கிறேன். பக்கத்துலேயே ஒரு ஆறு மாதிரி ஓடுவார் இந்த வகத்தில். இது ஆறுன்னா குளிக்கிற தண்ணி இல்லை, இது வந்து கழிவு தண்ணி. போயிடலாம் காஜாங்க இல்லை பள்ளியாசம் வரலாம் இருக்கு. இந்த பள்ளியாசை வந்து பின்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா தண்ணி, நல்லா சோவாக தண்ணி விழுகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பக்கத்தில் நல்லூர் தண்ணி ஓடுது. அங்கிட்டு வந்து நல்லா பார்வைக்கு பக்கத்தில் நல்லா சூப்பராக தண்ணி பீச்சு அடிக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. நைட்டில் பார்த்தா நல்லா லைட் போட்டு சூப்பராக இருக்கும். நைட்டில் பார்க்க முடியாது. இப்போ நம்ம கிளம்பிடுவோம். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுல. ஓகே பாய் மக்களே, கோலாலம்பூர்லாம் சுற்றி பார்த்தாச்சு. இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கிடுவோம். நம்ம சேனல் ஜமீக் வ்ளாக் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே டன். Jamick Vlog jangan lupa like, subscribe dan juga share.